ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். என்னோட நேம் திவ்யா. ரீசெண்டாக நாங்கள் சேலம் போயிருக்கும்பொழுது இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் நிறைய பேர் இந்த ரெசார்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. சரி, அதனால தான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசார்ட் எனக்கு எதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்களோட ஸ்டே அங்கே. நானும் பார்த்திங்கன்னா ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இங்கே புக் பண்ணியிருந்தேங்க. நம்ம யூஸ்வலாக தங்கக்கூடிய ரூம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வண்டிகள் போகிற சத்தம் அது இதுன்னு இருக்கும். பட் இது ரொம்ப ரிலாக்ஸாக மலைகளுக்கு நடுவில் இந்த ரெசார்ட் இருக்குது. ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதோட அழகு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் போகணும், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணுன்னா இந்த ரெசார்ட் ஒரு பெஸ்ட்டு ரெசார்ட் சேலமில் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம நிறைய ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருப்போம், ரூம்ஸில் ஸ்டே பண்ணியிருப்போங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ரிசப்ஷனும் சூட் ரூம்ஸ் அப்புறம் நார்மல் ரூம்ஸ் இந்த பில்டிங்கில் இருக்குது. இதுக்கு பின்னாடி டார்மெண்ட்ரி அப்படின்ட்டு 360 வியூ ரூம்ஸ் இருக்காங்க. அது இன்னுமே ரொம்ப அழகான வியூ நமக்கு கொடுக்கும். அதுவும் வேணும்னா நீங்கள் இது பண்ணலாம், புக் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே சூட் ரூம் தான் எடுத்திருந்தோம். அது எங்களுக்கு இந்த டபுள் டக்கர் இது இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அது எடுத்துருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிசப்ஷன், ரைட் சைடில் இது மாதிரி லாபி கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் புக் பண்ண வரைக்கும் ஃபேமிலியில் நம்ம பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்காக வெளியிலுமே 2 சோஃபா செட் போட்டிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங்கில் அங்கே உட்காந்துட்டு டீ காஃபி சாப்பிட்ற அது மாதிரி. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள். அதுக்குள்ளே சாக்கி பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய பார்க் செட்டப்லாம் இருக்குது. அவங்க இது நெக்ஸ்ட் டே நான் எடுத்திருந்தேன். அந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அதனால தான். சரி, காலையில் அதை பார்க்கலாம், அந்த வியூவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நானும் பாப்பா வந்துட்டோம். மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சாக்கி எங்கள் கூட பார்த்திங்கன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணும்போது இன்னும் ஒரு 2-3 ஃபேமிலிஸும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நல்லா சில்லு சில்லுன்னு இருந்ததுங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. மழை வேறு அந்த டைமில் அங்கே ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டோம். சரி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இருந்தாலுமே நல்லா சில்லு சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த டபுள் டக்கர் பெட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா. அதனால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏறி இறங்கிட்டு அப்புறம் சாக்கியும் கூட்டிகிட்டு ஒரே அட்டகாசமாக இருந்தது. அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் சைக்கிளிங் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ரூம் டூர் கூடவே அன்றைக்கி டே 1 என்ன பண்ணோம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் அங்கே சாப்பிட்டு பார்த்துருந்தோம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேருக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி நடந்து போகணும் இன்டீரியராக. அது போகும்போது அழகாக மாமரங்கள், நிறைய செடி கொடி எல்லாமே ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இதுதான் இந்த பாத்வேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நார்த்தங்க மரம், எலுமிச்சை மரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஸ்டேடியம், அது இதுதான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் அப்படின்னு. இதுவுமே இந்த ரெசார்ட்டுக்கு உண்டானது தான். ரூம்ஸை தாண்டி அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம நடக்கும் பொழுது குழந்தைங்க பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அது ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல நல்லா ஆடி ஓடி அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ரூம்ஸில் ஸ்டே பண்ணுறோன்னா இந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. ரூம்லேயே இருப்போம், கடைகளுக்கு எதாவது போவோம், ஷாப்பிங் போவோம், அவ்வளோதான் இல்லைங்களா. இது அப்படி இல்லைங்க. நல்லா நம்ம பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மலைகள்லாம் அவங்க இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் அங்கே ட்ரிப் போகல. ஸோ அதனால் அந்த வியூலாம் இப்போ தான் அவங்க பார்க்குறாங்களா. மழை மழை வரும்போது இந்த மழை அழகாக மூடிக்குது. அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஹட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டீ காஃபி இல்லை நம்ம லஞ்சுமே அவங்களே எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே போய் தான் சாப்பிட்டோம்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பிளேசஸ்ங்க. ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிறது. இங்கே வந்து நம்ம சைக்கிளிங் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதில் ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. தினமுமே வந்து தண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ரொம்ப அதை நீட்டாக நமக்கு பார்க்கும்போதே வந்து தெரியுது தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் இது. இதுதான் ரெஸ்டாரண்ட்டுமே நல்ல ஸ்பேஷியஸாக அந்த வியூவோட ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு காமான மியூசிக் வந்து போட்டு விட்டுருக்காங்க. சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட்டு, கெலாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்ஸு இதுவும் வந்து அவைலபிள் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, அதுக்கப்புறம் ஆம்லெட் வேணும்னா அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் போட்டு கொடுக்குறாங்க. மலை மேலே இருக்குது. சரி ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன வேணும் கேட்டு அது வந்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க. எங்கள் கூட அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. மோஸ்ட்லி நான் போகும்போது கூப்பிட்டா வரல தான் சொல்லுவாங்க. ஆனால் நானே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டு போவேன். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி முன்னாடிலாம் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைம்லாம் அந்தளவுக்கு இருந்திருக்காது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணும்போது கூப்பிட்டு போனோம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் மதர் இன் லா சைடும் வந்து கூப்பிட்டு போவோம். இப்படி தான் வந்து இருக்கும்பொழுது நம்ம லைஃப்பும் நல்லா ஸ்மூத்தாக போகும். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் ஒரு மனநிறைவு இருக்கும். நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுறதை விட நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக பார்த்துக்கணும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம்தான். ஜஸ்ட் இறங்கி நிற்பேன். அதுவே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்திருக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹைட்டு, தண்ணி 2மே ரொம்ப பயம்தான். அது என்னால் ஓவர் கம் பண்ணி வரவே முடியல. இது மாதிரி ஒரு ஹட் போட்டிருக்காங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸ்விம்மிங் பூல் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஈவினிங் 6 to 7 வரைக்கும் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் நம்ம கம்ஃபர்ட் டைமிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கிட்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்ஸுக்கும் தனியாக வந்து நல்ல ஒரு டிவிஷன் மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. அழகாக இருந்தது. அந்த வியூ பாருங்களேன். வியூக்கு எங்கேயுமே வந்து குறைவில்லைங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த என்ஜாய் பண்ணுறதை தாண்டிலும் அந்த வியூ பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் மனசுக்கு ரொம்ப அங்கேருந்து வரவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க, நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பெரியவ எப்போவுமே ரொம்பவே காம் டைப்பு, கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாள். ஆனால் அவளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் போகணும் அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அந்த இடம், அந்த சூழல் அவ்வளோ அழகு, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்களுமே என் கூட சேர்ந்து இந்த வியூ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணும்போது அவங்களே மறந்துடுறாங்க. அதை பார்த்து ரசிக்கும்போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இறங்குனதுலேருந்து நல்லா டயர்ட் ஆகிற அளவுக்கு விளையாடினாங்கங்க. கூப்பிட்டாலுமே வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 daysமே நல்லா ஸ்விம்மிங் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு பெஸ்ட்டு எனக்கு இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணதில் நல்ல ஒரு பெஸ்ட்டு மெமரிஸ்னு சொல்லுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓடி வந்து விழுறதும் சரி, நல்லா ஜாலியாக வந்து கத்திட்டு அமக்கலம் பண்ணிவிட்டு. நம்ம தனியாக நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். மற்ற ஃபேமிலிஸ்லாம் வந்து நாங்கள் வரத்துக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் வந்து அது விளையாடிட்டு போயிட்டாங்களா. நாங்கள் மட்டும் தான் இருந்தோமா. அதனால் அந்த ஒரு ஷைனஸ்லாம் இல்லை. ஏன்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. அதனால் அம்மாவும் சரி நானுமே இறங்கி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் அந்த அம்மாவை.
அம்மா வந்து நல்லா நீச்சல் அடிப்பாங்க. அவங்க நல்லா டைவ் அடிச்சுட்டு நானே சொல்வேன், நான் தான் இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டுக்கோ அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா எப்போவுமே சாரீ அவங்களுக்கு ஒரு ஷைனஸாக இருக்கணும், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அதுதான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பண்ணட்டும், அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இன்னும் நம்மளால் பண்ண முடியும் ஸ்விம்மிங் அப்படின்னு நல்லா பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்க இருக்கிறதுனால நான் தைரியமாக பசங்களை விட்டுருவேன். நான் சும்மா அந்த ஸ்டார்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையே தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. ஆனால் பசங்க என்னை விட அவங்க ஹைட் கம்மி தான், அவங்க ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாங்க. எப்படின்னே தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டாங்க. நான் பாருங்கள், இப்போது பசங்க வந்து என்னை கூப்பிட்றாங்க, வாமா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. என்னை வந்து அவங்க வாமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாங்கன்னு பாருங்கள். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் சாக்கியும் நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெட்ஸ் வந்து அலௌடு தானே, அதனால் கூப்பிட்டு போயிருந்தோம். சாக்கியுமே நல்லா சுற்றி வந்துட்டு அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே அமைதியாக இருக்கணும். இந்த கிராம சூழலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்க தான் எனக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி இருந்தது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து திரும்பவும் நல்லா குளிச்சுட்டு லன்ச் வந்து வரும்போதே ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சுங்க. பீஸ் மசாலா, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறமா வந்து நல்லா சூடாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 1/2 hour வந்து டைம் எடுத்துக்கிறாங்க, ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க லஞ்சை பொறுத்தவரையும். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இட்லி மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் சாம்பார் சட்னி அவங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் போல் அந்த ஏரியாலாம். ஸோ அது மாதிரி இருந்தது. பட் லஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. லஞ்ச் வந்து நம்ம பே பண்ணி தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்ததுமே நல்லா அவங்களுக்கு வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு ஹேர் ட்ரையரும் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக விளையாட போவாங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அவங்கள ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்காக இப்போ தான் ஒரு வழியாக அது மேலேருந்து இறங்கி வராங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை. அவங்க நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் பசி அவங்களுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழைங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் பீஸ் மசாலும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக வெளியில் உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி நல்லா வானெல்லாம் இருண்டுடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எடுக்கும்போதே. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழைங்க. ஆனால் அந்த மழையை பார்த்து ரசிக்கும் போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. வீட்டிலலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க டைம் இருந்தாலுமே இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரையும் என்ன இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு பேசுகிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்தான். அப்படி தான் நான் வந்து எடுத்துப்பேன், ரசிப்பேன். நமக்கு இன்றைக்கி நாள் நல்லா போகுது அப்படின்ட்டு அந்த நாளுக்காக ஒரு நன்றியை வந்து கடவுளுக்கு சொல்லிடணும். இந்த சந்தோஷமே நமக்கு வந்து போதும் அப்படின்னு நான் வந்து நினச்சிப்பேன். அப்புறம் வந்து ஈவினிங் போல் ஒரு 6 o'clock கிட்ட சுட நல்ல இஞ்சி டீயும் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸும் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா மதியமாக லைட்டாக தான் அந்த லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் ஒன்று தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், சப்பாத்தி. ஸோ அதனால் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகட்ஸு, எங்களுக்கு வந்து பஜ்ஜியும் சொல்லியிருந்தோம். அப்புறம் இஞ்சி டீ அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. டீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டீ குடித்து முடிச்சுட்டு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சரி வந்து சேலம் போயிட்டு வரலாம், எப்போவுமே சேலம் போனால் டிமார்ட் போவோம், அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்து கிளம்பியிருந்தோம்.
வரும்பொழுது வெளியிலேயே வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. பசங்க வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் டிமார்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ அதனால தான் அந்த போகிற வழி பாருங்கள், ரெசார்ட்லேருந்து சேலம் போகிறதுக்கு ரொம்ப அழகாக அமைதியாக கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா மலைப்பகுதியிலையா வழியெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. மழையும் வந்து லைட்டாக தூரில் போட்டுகிட்டே இருந்தது. டிமார்ட்டில் நான் ரொம்ப பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கலை. அந்த மழையோடையே ஒரு வழியாக டிமார்ட் ரீச் ஆகிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸும் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.